தருமபுரி அருகே 3 குழந்தைகளுடன் பெற்ற தாயும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 4 பேரும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? தருமபுரியை அடுத்த தோக்கம்பட்டியில் தடங்கம் பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ளது. அதன் பின்புறம் உள்ள கிணற்றிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவில் துர்நாற்றம் வீசியுள்ளது. அவ்வழியாக சென்றவர்கள் கிணற்றில் எட்டி பார்த்தபோது 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அதியமான் கோட்டை போலீசார் தீயணைப்புத் துறையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் கயிறு கட்டிய நிலையில் சடலமாக கிடந்த 4 பேரின் உடல்களையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். விசாரணையில் 4 பேரும் தாய் மற்றும் அவரின் குழந்தைகள் என்பது தெரிய வந்தது. நீதிமன்ற வளாகத்தின் அருகே கட்டட மேஸ்திரியான சரவணன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவரின் மனைவி 35 வயதான அம்சா, மகள்கள் 16 வயது ஜீவிதா, 6 வயது நவீனா மற்றும் 3 வயதான குமரன் ஆகியோர் கடந்த 19ஆம் தேதி பிற்பகலில் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். நீண்ட நேரமாகியும் அவர்கள் வீடு திரும்பாமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து உறவினர்கள் ஊர் முழுவதும் தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் 3 குழந்தைகளுடன் வெளியே சென்ற அம்சா தனது தந்தைக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக 4 பேரும் உடலில் கயிறுடன் கல்லை கட்டி குதித்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கட்டட மேஸ்திரியான சரவணன் வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். மது போதைக்கு அடிமையான இவர் வீட்டிற்கு திரும்பியதும் மனைவியுடன் தகராறு செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். தொடர்ந்து மனைவி மீதான நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அம்சா தனது தந்தையின் விவசாய நிலத்திற்கு சென்று குழந்தையுடன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அம்சாவின் கணவன் சரவணனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குடும்ப தகராறில்தான் பெண் விபரீத முடிவெடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 3 நாட்களுக்கு முன்பு தனது குழந்தைகளுடன் காணாமல் போன பெண் கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தடங்கம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.